பண்ணி அவன் தான் பின்னாடி வரால, கண்ணுக்குன்னு தெரியுது இல்லையா உனக்கு? பா கொஞ்சம் மங்களா தான் தெரியுது. இப்ப பாரு நான் யாருன்னு தெரியும். சொல்றா மச்சான், விஷயம் தெரியுமா? என்னடா? டேய் ஸ்வாதி கல்யாணமாண்டா. என்னடா சொல்ற? டேய் எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். ஆளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க யாருக்கும் தெரியாம வாங்க, பொண்ணை தூக்கிடலாம். வரண்டா. ஓகே. பண்ணி சாதி கல்யாணமா? ஐயோ அதுவும் யாருக்கும் தெரியாம? அந்த மாப்பிளைக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியுங்க மச்சி. ஆளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுடா. தெரிஞ்சதுன்னா பெரிய வெட்டுக்குத்தாயிடும். உன்னாலதான் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு தெரியாது. இப்பதான் உனக்கு தெரியும் சொன்னேன். பண்ணி என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏப்பா பால் இந்த விஷயத்தை பத்தி கேட்டானா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். நீ வாயை மூடிட்டு இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நான் போறது கூட உனக்கு தெரியக்கூடாது. வா நம்ம சீக்கிரம் போவோம். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே. எனக்கு தெரியும். போன விட்டு வந்துட்டேன். வண்டி சாவி எங்க வச்சிருக்கு தெரியலையே. எப்பா நம்ம கிட்ட வண்டியா இல்ல எதுல போறது? டேய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஆமா, 2 பேரும் எங்க அவசரமா வெளியே கிளம்பிட்டீங்க? எப்பா பாலுக்கு நம்ம வெளியே போற தெரிஞ்சிச்சுப்பா. நீ இப்படி கேவலமா பண்ணினா உனக்கு தெரிஞ்சிடும். பேசாம இரு. இப்படிலாம் பண்ணா எனக்கும் நீங்க என்ன பேசுங்கன்னு தெரியும். எங்க போறீங்க? மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்க 2 பேரும் எங்கேயோ முக்கியமா போறீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். சும்மா உன்னை பார்க்கலான்னு தான். டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம். டேய் என்ன மச்சி நீ உள்ள போய் வெயிட் பண்ணு. நாங்க இத பக்கத்துல போனதும் வந்துடுறோம். சரியா? இது என்ன பக்கம் தானே கிளம்புறீங்க, அதை பாத்துட்டீங்களா? வாங்க. அது மச்சி நாங்க அது கடைக்கு போயிட்டு தான் உன்னை பார்க்கலாம்னு நினைச்சோம். அதான் நீ வந்துட்டீல, உன்னை பார்த்துட்டோம். ஆனா கடைக்கு போகணும்ல, அதனாலதான் நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ போய் உள்ள போய் வெயிட் பண்ணு. சரியா? அப்போ வாங்க ஒண்ணா கடைக்கு போலாம். டேய் விஷயம் தெரியாம பேசாதடா. டேய் என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மச்சி. இவன் சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் தெளிவாக தான் இருக்கான், நீ தான் அவ்வளோவ. 2 பேர் சேர்ந்து எங்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. எனக்கும் விஷயம் தெரியும், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் தெரியும் உனக்கு? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியுமால? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அதே தான் நான் கேட்குறேன். என்ன தெரியும் உனக்கு? ஏன்டா கோபப்படுற? ஏய் சும்மா இருப்பா, அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஏய் உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? ஏன்பா நம்மளுக்கு விஷயம் தெரியுன்றது அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குதுப்பா. இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க. தெரியாது சார். இன்னைக்கு தேதி 5. தெரிஞ்சிச்சு சார். 5ஆம் தேதி. ஆனா என்ன கொடுக்கணும்னு தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டு சொல்லுங்க. தெரியாது சார். வாடகை தரணும். தெரிஞ்சிச்சு சார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க சார். அதான் தெரிஞ்சிச்சுல சார், கொடுத்துறேன் சார். அப்போ நான் சொன்னதால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல சார். 5ஆம் தேதி தானே வாடகை கேட்க தெரிஞ்சு உங்களுக்கு. எங்க கிட்ட துட்டு இல்லைன்னு தெரியலையே. என்னை பத்தி தெரியல, வாடகை மட்டும் வராம இருக்கட்டும். அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ முறைகிட்டு தெரியுது. பாலு பாக்குறான், ஏதாவது சமாளி. சரி மச்சான், உனக்கு ஏதோ தெரியும்னு சொன்னீங்க, அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லு. விவாதம் முதல்ல எனக்கு தெரியாத அந்த தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத அந்த தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். ஓஹோ, அப்போ நீ எங்க கிட்ட சொல்ல மாட்ட. நீங்க சொல்லாமல நான் சொல்ல மாட்டேன். பண்ணி நீ சொன்னது கரெக்ட் தானா? அவனுக்கு ஒரு விஷயமே தெரியாது, ஆனா நம்ம கிட்ட தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். நான் தான் அப்பயே சொன்னேடா. ஏய் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சார், இந்த அட்ரஸ் தெரியுமா சார்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், எனக்கு தெரியாது. அதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறேன் சார். தெரியாது போடா. சார் அட்ரஸ் பார்க்கவே இல்ல, தெரியாதுன்னு சொல்றீங்க சார். பார்த்த உனக்கே தெரியலையே, பார்க்காத எங்களுக்கு எப்படி தெரியும்? சார் வெளியாட்டே கேட்டு தெரிஞ்சுங்க சார். போங்க சார். சார் இந்த ஏரியால எனக்கு யாரையும் தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டேன். தெரியாத ஏரியால வந்து என்னத்த தெரிஞ்சுக்க போற? போடா. சார் இங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தெரியாம இருக்கு சார். நீங்க போங்க சார். சாரி சார், தெரியாத அட்ரஸை தெரிஞ்சுக்கலான்னு தெரியாம கேட்க வந்துட்டேன். சாரி. இனிமே தெரியாம கூட வந்துடாத, தெரிஞ்சுக்கோ. சரி, டேய் என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும், வெளியே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். நீ என்ன பார்த்தது இருக்கட்டும், பாலு உன்னை குறுகுன்னு பாக்குறோம், ஏதோ சமாளி. பாலு நீ அந்த விஷயத்தை சொல்லினால எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்பா அவன் சொல்றத பார்த்தா நம்ம விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுதே. உனக்கு தெரியுமாடா? அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு? அது எனக்கு தெரியாதுப்பா, ஆனா அவனுக்கு தெரியும் சொல்றானே. லூஸ் மாதிரி பேசாத வண்டி. அவனுக்கு ஒரு விஷயமே தெரியாது, ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். அது என்னங்கிறது தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு இருக்கான். ஓ அதான் விஷயமா? டேய் ரொம்பலாம் யோசிக்காதீங்கடா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படியும் பழசாதான் இருக்கும், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் புதுசு. அது தெரிஞ்சுக்கணும்னா உங்க விஷயம் எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்கிட்ட இருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, இல்ல எனக்கு தெரியாம உங்க மறைக்கிறாங்களாம். ஐயோ என்னப்பா இப்படி பயமுத்துறான்? ஒருவேளை நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அது கூட இருக்கட்டும்.
ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேய் அவசரப்படாதடா. நம்ம விஷயம் உனக்கு தெரியலனா பிரச்சனையே இல்ல. ஒருவேளை நம்ம விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் பெரிய பிரச்சனையா. ஓ, பெரிய பிரச்சனையாகிற அளவுக்கு அந்த விஷயம் இருக்கா? அப்ப நான் கண்டிப்பா அந்த விஷயத்தை தெரிஞ்சே ஆகணுமே. டேய் அவன் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான்டா. நம்ம தான் எதுவுமே சொல்லலையேப்பா. போடா, முதல்ல நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அதுல பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான். நம்ம விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இரு, இப்பயே தெரிஞ்சிடும் உனக்கு. அப்ப பேசாம இருப்போம். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருடா. நானா பாய் டேய், யாரும் கல்யாணத்துக்கு வரலையா? சுவாதிகா கல்யாணங்கிறத நான் ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா தெரியாதா? ஏய், சாப்பாடுலாம் வேற லெவலில் இருந்துச்சு. சார் யாராச்சும் இந்த அட்ரஸ் சொல்லுங்களேன் ப்ளீஸ். 5ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுக்கணும்னு தெரியாதா? சரி, ஈவினிங் ரிசப்ஷனாவது வருவீங்களா மாட்டீங்களா? சார் முகூர்த்த டைம் முடிஞ்சிடும் சார், யாராச்சும் சொல்லுங்க சார். பிரதர், நீங்க எந்த கல்யாணம் போகணும் நீங்க? சார் பொண்ணு பேர் சுவாதிகா சார், அந்த கல்யாணம் சார். பிரதர், அந்த கல்யாணத்துக்கு தான் நான் போயிட்டு வரேன். இங்க இந்த 2வது ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. சார் பந்தி முடிஞ்சிருச்சா சார்? கடைசி பந்தி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்களே வந்து காட்டிடுங்க சார் எங்கன்னு. சரி, ஓகே, வாங்க சார். போலாம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, வாடகை மட்டும் வராமல் இருக்கட்டும். அப்போ தெரியும் என்னை பற்றி. பாலு, உனக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது நினைச்சுமோ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு பாலு. மன்னிச்சிடு பாலு. மனசுல எது வச்சுக்காத பாலு. நீ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னல, அது நான் சொல்லுப்பா. சொல்லு பாலு. நீங்க சொன்ன விஷயமே என்னால தாங்க முடியல. இல்ல நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா அதெல்லாம் தெரியாம இருக்கட்டும். பாலு, பாலு சொல்லிட்டு போ பாலு. ஏன்டா அவன் வந்த உடனே சொல்லிருப்பான், நீ தான் வேட் பிளே அந்த பிளே சொல்லிட்டு அவனை சொல்ல விடாம பண்ணிட்ட. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம்ப்பா? இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கே தெரியாது. அதுதான் நான் என்ன விஷயம் தெரியும்? டைலாக் பேசல போ மறக்கறேன். 5ஆம் தேதி ஆனா வாடகை தரணும் கேட்கணும் தெரிஞ்சு உங்களுக்கு. மச்சான் நீ நாங்க 2 பேரும் சரியிருமா? நீ ரெடி ரெடி. என்ன விஷயம்? சுவாதிகா கல்யாணம் போறதுக்கு நான் ஏன் மட்டும் சொல்லுங்க? சுவாதிகாவுக்கு கல்யாணம் தெரியாது யாருக்கு உங்ககிட்ட சொல்லுங்க? டேய், என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும், போயிடு. டேய், என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆக்ஷன். நீ பண்ற வேண்டாம். சரி ஓகே. என்ன தெரியாம வரமாட்டேன்.